ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உமாஸ் லைஃப் சேனலுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு சிக்கன் ட்ரை கிரேவியாகவும் பார்க்கலாம், இல்லைனா ட்ரையாகவுமே செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். வீட்டில் பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைன்றதை நான் டீட்டெயில்ஸாக கீழே கொடுக்குறேன். மேரினேஷனும் எப்படின்றத இது வீடியோலேயும் வரும். நீங்கள் கீழேயும் போய் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பரில். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் தேவையில்லாமல் மற்ற எந்த ஸ்பைசஸும் கிடையாது. நம்ம சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் என்ன பண்ணுறோன்னா, சிக்கனை கட் பண்ணி சிக்கன்ன்ற பற்றியாக மாற்றி சொல்கிறேன். தக்காளியை கட் பண்ணி அந்த தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ண சிக்கன் அது எல்லாத்தையும் போட்டு நான் இதில் கலக்க போகிறேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை வேணுனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சால்ட்டு தேவையான அளவும் போட்டுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் பொறுமையாக வேகிறதுக்கு நம்ம அப்பப்போ கிளறி விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்க போகிறோம். அது நல்லா சூப்பராக ரெடி ஆகும். வாங்க பார்த்துருவோம் எப்படி ரெடி ஆகுதுன்றதையும். பாருங்கள், நல்லா கொச்சிட்டே இருக்கா. அந்த தண்ணி சிக்கன்லேருந்தே வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி செமி கிரேவி மாதிரி சாப்பிடுவாங்க, ரொம்ப ட்ரையாக இல்லாமல். அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த வாட்டர்லாம் ட்ரை அப் ஆனதும் ஓரளவுக்கு இது பாருங்கள் செமி கிரேவி மாதிரி வந்துருச்சா. கிட்டத்தட்ட எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு இது பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் நல்லா ரெடி ஆனதும் பெப்பர் பொடி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா கொதித்து முடிச்ச வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான சிக்கனோட கிரேவி. யார் வேணால் ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். சாப்பாடு கூட செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது ஒரு 1/2 kg சிக்கனு அதில் தான் நம்ம பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரையாக வேணும்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எப்படி தேவையோ அந்த மாதிரி பார்த்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். நல்லா பாருங்கள், சூப்பராக கொதிச்சிட்ருக்கா. இதுதான் நம்ம சிம்பிள் சிக்கன் ட்ரை கிரேவி. சாப்பாடு கூட பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உமாஸ் லைஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.